இந்த கருப்பன் பிறந்த தென்றுவமலக ஆள தேசம். தென்றுவமலக ஆள தேசத்தில் பிறந்து அழகர்மலை கானகத்தில் அமர்ந்து இந்த பெரிய கருப்பண்ண சுவாமி வரக்கூடிய வேலை எப்படி தெரியுமா? இதே மாதிரி அதை வச்சு அவருக்கு வாலிபி தாய்மார்கள் அனைவரும் கொஞ்சம் முன்னாடி எதிர்த்து வாங்க. இல்ல கொள்ளுங்க நேரம் 2 கருப்பண்ண சாமிக்கு வேட்டைக்கு செல்லக்கூடிய நேரம். அப்படியே தாய்மார்கள் இருந்து ஆண்கள் இருந்து எல்லாருமே கொஞ்சிக்காம இந்த சொட்டை நிரப்புக. எந்திரிச்சு நீங்க வர்றீங்களா இல்ல மறுபடியும் நான் கீழே இறங்கி வரவா? சாமி ஏற்கனவே நீ கீழே இறங்கி போன ஒருத்தர் டவுசரோட ஒண்ணு கடிச்சிட்டு ஓடிட்டியா. வாங்க அத்தா அப்படியே முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க. அந்த அக்கடி மட்டும் பார்த்து உட்காருங்க தாய். இந்த அந்த அம்மா வைக்கா மஞ்ச சேலை சமயபுரத்துக்கு மாலையை போட்டுக்கிட்டு ஓம் சக்தி கோயிலுக்கு போற ஞாபகமா? டிரைவர் அம்மா டிரைவர் ஓம் சக்தி டிரைவரா? இங்க வா முன்னாடி வந்து வா தாய். எந்திரிச்சு வா பாப்பா. எந்திரிச்சு வாங்கப்பா. வாக்கா நல்லதுக்கு தான் சொல்றேன் வாங்க. எந்திரிச்சு வரணும். ஏன்னா நானும் உங்க சொந்தக்காரன் தான். நானும் ஒரு யாதவர் வம்சத்தில் பிறந்தப்போ தான் நானும் சொந்தக்காரக ஒரு காரணத்துக்காக முன்னாடி வர சொல்றேன். முன்னாடி வாங்க பாப்போம். வாங்க முன்னாடி. கீழே உட்காருங்க. இந்த பெரிய கருப்பண்ண சாமி மேற்கே மலையாள தேசத்தில் பிறந்து அழகர்மலை கானகத்தில் அமர்ந்து கருப்பணக்களிடம் முன்னோடியாக திகழக்கூடிய இந்த அழகர்மலை 18ஆம் படி பெரிய கருப்பன் இனி வரக்கூடிய வேலை எப்படி தெரியுமா? இன்னொரு வழி மட்டும் கொஞ்சம் ஏத்துடு. சார்பு கெயின் லைட்டா சார்பு போது வச்சுக்க. அங்கேகிட்டி முழங்குது கருப்பசாமி தங்க கள்ளசம் கூட நல்ல குண்ட போட்டு கொண்ட பத்து கொள்ளலக குண்ட போட்டு கொண்ட பத்து கொள்ளலக வந்தாண்ட கருப்பசாமி அப்படி நடந்தா நாடை கொள்ளுங்கும் நாகமணி ஜோதி நாடை கொள்ளுங்கும் நாகமணி ஜோதி பேசுக்கு மட்டும் கொஞ்சம் வாலியம் வச்சு பேசும் அவரை பார்த்தா பயம் மறுக்குது கருப்பசாமி பக்கம் வந்த உள்ளது வந்தாண்டா நம்ம கருப்பு
சொல்லு மீற மாட்டா வரங்கொடுக்க தப்ப மாட்டா சொல்லு மீற மாட்டா வரங்கொடுக்க தப்ப மாட்டா சொல்ல மீற மாட்டா வரங்கொடுக்க தப்ப மாட்டா சொல்லு மீற மாட்டா ஐயா சொல்ல மீற மாட்டா அவர் வரங்கொடுக்க தப்ப மாட்டா எற்குதுரை அட இறங்காத உப்பளி கருப்பசாமி இறங்காத சாமி அட எற்குதிரை இறங்காத முப்புலியா அட எருடது எற்குதுரை அட இறங்காத முப்புலிடா பேகளையும் மாட்டி வச்சு பார்ப்பவண்டா ஆடாத பெயரெல்லாம் ஆட்டி வச்சு பார்ப்பவையா பேகளையும் மாட்டி வச்சு அட ஆடாத பெயரையும் ஆட்டி வச்சு பார்ப்பவண்டா அட ஓடாத பெயரையோ அட ஒட்டி வச்சு பார்ப்பவையா வந்து வந்து நிற்க மாட்டார் வடகொடுக்க தப்ப மாட்டார் இந்த சின்ன கருப்பன் பெரிய கருப்பன் வானத்தை விட்டு சேர்த்து எந்த கட்சி இப்பொழுது பிறந்தது மலையாள தேச பெண்டுவா அம்மா பெண்டுவா தேசத்திலே பிறந்து கொல்லிமலையிலே குடிகொண்டு கொல்லிமலை நாட்டு மக்களை காத்து கொண்டு வருகின்ற இப்பொழுது அப்படி காத்து கொண்டு வரக்கூடிய நேரத்திலே யாதோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் நார்த்தாமல் எல்லை தெலுங்காபுரி சீமை கூத்தாச்சி பள்ளம் கோபுர கத்தால வனத்திலே மகனே சின்ன கருப்பு ஆபத்து மகனே பெரிய கருப்பு ஆபத்து 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 அந்த பெண்ணாகப்பட்டவள் யாண்டு பார்க்க வேண்டும் பார்ப்பதற்கு முன்பதாக டேய் இவ்வளவு பெரிய ஊரிலே அம்மா ஒரு சின்னஞ்சிறு கோழி குஞ்சை கொடுத்து ஏமாத்தி விட்டார்கள் ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு சொல்லுவோமா இப்பொழுது வருடத்திற்கு வருமுறை இந்த கருப்ப சாமியாகப்பட்டவன் மனித காவி வாங்கக்கூடியது விளக்கம் அம்மா இதோ தெரிய பார்த்தாய சின்னஞ்சிறு குழந்தைகள் இதோ தெரிய பார்த்தாய சின்னஞ்சிறு குழந்தைகள் அம்மா அந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் குறவலை பிடித்து கவ வேண்டும் ஓடி இருக்கடா ஓடி காவி வாங்கணும் காவி பத்தலடா அம்மா அட காவி பத்தல ஓட்டத்திலே காவி பத்தல இதோ தெரிய பார்த்தாயா சின்னஞ்சிறு குழந்தைகள் ஓடிரு 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 சின்னஞ்சிறு குழந்தைகள் குறவலை பிடித்து கவி இந்த சின்ன கருப்ப சாயனாகப்பட்ட காய் வாங்க முடியும் டேய் டேய் ஓடிரு 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 ஓடி 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 ஓடிரு ஓடி 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 சாமி டவுசரோட ஒண்ணு கெடுத்துட்டேன் சாமி சாமி புதியா போச்சு சாமி வா சாமி சாமி பூரியா பிரிச்சு வாங்க
பயப்பட வேண்டாம். இந்த கருப்பசாமி ஆகப்பட்டவன் மனித காவகம் கிடையாது. எதற்காக கீழே இறங்கி பயன்படுத்தணும் தெரியுமா? இந்த கருப்பண்ண சுவாமி முகத்தில் கண்டார் உங்களிடத்தில் அண்டிருக்கக்கூடிய பேய் பிசாது பிள்ளி சூடியம் காத்து கருப்பு ஏவலிதமாக இருந்தாலும் அது வெள்ளம் விலகி ஓடும் என்பதற்காகவே இந்த கருப்பண்ண சுவாமி பயன்படுத்தணும். இந்த கருப்பன் மனித காவு வாங்குவது கிடையாது. மக்களை இப்பொழுது அண்ணா யாதும் ஒரு பெண்ணாகப்பட்டவன் நார்த்தாமல் எல்லைகளே தெலுங்காபுரி சின்னை கூத்தாச்சி பிள்ளை கோபுர கத்தால மலத்திலே மகனே சின்ன கருப்பு ஆபத்து, மகனே பெரிய கருப்பு ஆபத்து அந்த பெண்ணாகப்பட்டவள் யார் என்று பார்க்க வேண்டும் என்றால் நம்ம குலவழக்கப்படி வேட்டை மார்க்கமாக செல்ல வேண்டும். எப்படி செல்ல வேண்டும்? முதல் படியாக எதற்கு கட்டி வைக்க வேண்டும்? வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்றால் வேட்டைக்கு தேவையான ஆயுதங்களும் எடுத்து வேண்டும். இப்பொழுது அட வேட்டைக்கு போவோமாடா, அட வெள்ளம் போய் எடுத்து வாடா, வேட்டைக்கு போவோமாடா, அட வெள்ளம் போய் எடுத்து வாடா, அட ஈட்டி வளைதடிகள் எடுத்து வாருமாடா, அந்த ஈட்டி வளைதடிகள் எடுத்து வாருமாடா, அட வேட்டைக்கு போவோமாடா, நீ வெள்ளம் போய் எடுத்து வாடா, வேட்டைக்கு போவோமாடா, வெள்ளம் போய் எடுத்து வாரே, அட காட்ட கீழே போமாடா, நீ கருணாயே முன்ன விட்டு வேட்டைக்கு தேவையான வில்லம்பு ஆயுதங்கள் எடுத்து வந்துட்டாலும் இவரை சேர்ந்து ஊர் முக்கியஸ்தர் அவர்கள் சின்ன கருப்பண்ண சாமிக்கும் பெரிய கருப்பண்ண சாமிக்கும் 501 செல்வங்களை படிக்காணிக்கையாக கட்டுள்ளார்கள். அவர்கள் குடும்பத்தில் உள்ள எந்த ஒரு அத்துவழி 10 வழி பில்லி சூனியம் காத்த கருப்பு ஏவெழுதுவாக இருந்தாலும் இந்த வெள்ளம் விலகி பட்டி பிறகி பாலாறு செல்வங்கள் பெற்று அடைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றோம். இது கருப்பண்ண சுவாமியாகப்பட்டதுக்கு படிக்காணிக்கை கட்டக்கூடிய நேரம் தாயே. உங்கள் குடும்பத்தில் யாராருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ, யாராருக்கு மாங்கலி தோஷம் இல்லையோ, எந்த முகமோனாலும் எனக்கு தங்க முகமாக விளங்க வேண்டும், எனக்கு தொழில் ரீதியாக உள்ள பிரச்சனையை போக்கி தருவன்னு சொல்லி இந்த அழகர் மலை 18ஆம் படி பெரிய கருப்பண்ண சுவாமி கிட்ட முறையிட்டு படிக்காணிக்கை யார் கட்டணம் நினைக்கிறீர்கள் கட்டலாம். அந்த படிக்காணிக்கை கட்டணுங்கிறது கட்டாயம் கிடையாது, இவ்வளவுதான் கட்டணுங்கிறது கட்டாயம் கிடையாது. உங்களால் முடிந்த காணிக்கையே இந்த அழகர்மலை 18ஆம் படி பெரிய கருப்பண்ண சாமி கிட்டும் கொல்லிமலை மாசி பெரியனாக கூடுதலாக இருக்கக்கூடிய இந்த கொல்லிமலை சின்ன கருப்பண்ண சாமி கிட்ட முறையிட்டு எந்த ஒரு வேண்டுதலை வச்சு படிக்காணிக்கை கட்டுகிறார்களோ, நீங்கள் கட்டுற காணிக்கை நாங்கள் வச்சுக்க மாட்டோம். அத்தா வருடத்தில் ஒரு நாள் இந்த கருப்பனோட வாசலில் போய் சேர்க்கறது வழக்கம். ஒரு வாரம் கூட இல்லை, பொன்னன் விடுதியில் நாங்கள் தான் வந்து ஆடணும். அங்கேருந்து கூட வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு செந்தில் அண்ணே. வந்திருக்கீங்களா? பொன்னன் விடுதியில் நாடகம் பார்த்த தாய்மார்கள் வந்திருக்கீங்களா? அத்தா வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அங்கேயும் படிக்காணிக்கை கட்டினாங்க. அந்த காணிக்கையை அந்த ஊர் பேரை சொல்லி வீட்டில் போய் சேர்த்து வச்சு சீசன் முடிஞ்ச வருடத்தில் ஒரு நாள் அந்த அழகர்மலை 18ஆம் படி பெரிய கருப்பனுடைய வாசலையும் மேலமடை எல்லையில் அமர்ந்திருக்கக்கூடிய மொட்டை கோபுரங்காத்த ஒத்தன்குடி மதுரை பாண்டிமுனி தெய்வத்துடைய வாசலையும் கெடாவெட்டி பூசை செய்து வருடத்தில் ஒரு நாள் வழிபடுறது உண்மை. படிக்காணிக்கை யார் கட்டணும் நிகழ்வு கட்டலாம். ஒரு 5 நிமிஷம் டைம் தரும். கட்டணுங்கிறது கட்டாயம் கிடையாது. உங்களால் முடிந்த காணிக்கையே ஐயா எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தர வேண்டும், எனக்கு ஒரு மாங்கலி தோஷம் தர வேண்டும், எனக்கு எந்த முகமானாலும் தங்க முகமாக விளங்க வேண்டும் சொல்லி யார் படிக்காணிக்கை கட்ட நினைக்கிறீர்களோ எல்லாரும் எந்திரிச்சு வாங்க. அதை வெக்கப்பட வேண்டாம். மனிதனுக்கு பயப்படாட்டியும் உங்களிடத்துல தெய்வத்துக்கிட்ட மனதார கருப்பன்ட்ட முறைகிட்டு படிக்காணிக்கை யார் கட்ட நினைக்கிறேன், யார் வேணாலும் கட்டலாம். அருமை என்ன மலையூரை சேர்ந்த செந்தில் அண்ணன் அவர்கள் சின்ன கருப்பண்ண சுவாமிக்கும் பெரிய கருப்பண்ண சுவாமிக்கும் 201 செல்வங்களை படிக்க அணைக கட்டுள்ளார்கள். அவர்கள் குடும்பத்தில் உள்ள பில்லி சூனியம் காத்த கருப்பு ஏவெழுதுவாக இருந்தாலும் அதை வெள்ள விலகி பட்டி பிறகி பாலாறு செல்வங்கள் பெற்றடையும் மனதார வாழ்த்துகின்றோம். பொன்னன் விடுதியை சேர்ந்த பெரியசாமி என்ன நபர்கள் சின்ன கருப்பண்ண சாமிக்கும் 50 செல்வங்களை படிக்காணிக்காக கட்டுள்ளார்கள். அவர்கள் எந்த முகமானாலும் தங்க முகமாக விலக வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றோம். வெக்கப்பட வேண்டாம் தாயை, கருப்பண்ண சாமி கிட்ட முறையிட்டு தான் படிக்காணிக்கை கட்டிருக்கீங்க.
இவரை சேர்ந்த நாடக அமைப்பாளர் என எங்களை இந்த ஊருக்கு அறிமுகப்படுத்தியது அருமை அண்ணன் வீரண்ணன். நாங்கள் வெளியில் வரும்போதே எங்களுக்கு 500 செல்வங்களை நெஞ்சில் குத்தி தான் எங்களை வெளியில் அனுப்பிச்சி விட்டாரு. அண்ணன் அவர்களுக்கு அவர்கள் குடும்பம் பட்டி பிறகு பாலாறு செல்வங்கள் பெற்று அடைய வேண்டும் என்று மறதார வாழ்த்துக்கின்றனர். அத்த பேரு தெரியல, பொன்னன் வருதுன்னு சொன்னாங்க. அருமை அம்மா அவர்கள் கருப்பண்ணசாமிக்கு 50 செல்வங்களை படிக்க அணைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த மந்தையில் குடியிருக்கக்கூடிய பாப்பாத்தி எம்முடைய சக்தி எப்படி வளர்ந்ததோ அதுபோல் அவர்கள் குடும்பப்பட்டி பிறகு பாலாறு செல்வங்கள் பெற்று அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இருக்கும் அருமை அன்பு உள்ளம், அருமை நண்பர் தமிழ் SKS யூடியூப் சேனல் அன்பு உள்ளம், அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய கலைக்குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. அது உரிமையாளர் கார்த்தி அண்ணன். 4000 ரூபாய் பாக்கி இருக்குது. அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய கலைக்குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நிறுத்திக் கொண்டு இந்த கருப்பண்ணசாமியாகப்பட்டவருக்கு யார் இந்த மந்தைகள் படிக்க அணைக்க கட்டுள்ளார்களோ, எப்படி நார்த்தாமலை, திருவப்பூர், கொன்னையூர், இருந்திரப்பட்டி, வகித்தூர், கண்ணபுரம், சமயபுரம் என்று சொல்லக்கூடிய ஏலூர் முத்துமாரினுடைய சூலாயுதம் எப்படி வளர்ந்ததோ, வீரப்பூர் எல்லையில் குடியிருக்கக்கூடிய புன்னர் சங்கர் நல்லதங்காள் பெரிய காண்டியினுடைய சக்தி எப்படி வளர்ந்ததோ, மலையாள தேசத்தில் முன்பிருந்த மகாமுனி, ஜடாமுனி, செங்கடாமுனி, நொண்டிமுனி, பாண்டிமுனி என்று சொல்லக்கூடிய 5 முனியுடைய சக்தி எப்படி வளர்ந்ததோ அதுபோல் அவர்கள் குடும்பம் பட்டி பெருகி பாலாறு செல்வங்கள் பெற்று அடைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றோம். அப்படி அண்ணா இப்பொழுது வேட்டைக்கு செல்ல வேண்டும். அதை பார்த்தா ஐயா, ஒரு வெள்ள முயலாகப்பட்டால் தப்பிக்கொண்டு சங்கம் முதற்கொள்ளையம் ஈச்சம் முதற்கொள்ள நுழைஞ்சு விட்டது. இப்போது சங்கம் முதற்குள் இந்த வெள்ள முயலை விடக்கூடாது தம்பி, விரட்டி பிடிக்க வேண்டாம் தம்பி. ஓடுது பாரு முயலே, வேகமாக ஓடுது பாரு முயலே, அங்கே ஓடுது பார் முயலை ஒண்ணி ஓடுது பார் ஐயா, சங்கரல்ல குதிரைக்குள்ள முயலை ஒண்ணி ஓடுது பார். ஐயா, இத்தனல்ல புதர்களை பாரா